இவனை எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குங்களா? லாஸ்ட் மந்த் வந்து ரெஸ்கியூ பண்ணியிருந்தோம். தலையில் வந்து மேகட் ஊண்டோட நிறைய போயிருந்தது. ஒரு 20 days ஆச்சு அவனுக்கு ஃபுல்லாகவே ரெக்கவர் ஆகிட்டு. 95% வந்து ரெக்கவர் ஆகிட்டான். பட் என்னென்னா கேஜில் வச்சு தான் பார்த்துக்கிட்டோம். என்கிட்ட நிறைய ரெஸ்கியூ டாக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ எல்லாமே அடல்ட் இருக்குது. அதனால வர சிக் டாக்ஸ் எல்லாமே நான் கேஜில் வச்சு தான் பார்த்துப்பேன். இவர் வந்து கேஜில் தங்கலை. கொஞ்சம் ஆக்டிவ் ஆனதுமே கத்த ஆரம்பிச்சிட்டான். ரொம்ப என்னதான் வாக்கிங் பிடிச்சாலுமே கத்த ஆரம்பிச்சிட்டான். ஸோ வந்து நான் ரிலீஸ் பண்ண கொண்டு போயிட்டேன். அங்கே கேர்டேக்கர் இருக்காங்க, சாப்பாடெலாம் போட்டு பார்த்துக்கிறதுக்குலாம் ஆள் இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்சம் மனசு திருப்தியோடு விட்டுட்டேன். என்னதான் இருந்தாலுமே ரெஸ்கியூருக்கு தான் தெரியும், ரிலீஸ் பண்ணும்போது வர கஷ்டம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்மளால் வச்சுக்கவும் முடியாது. ஸ்ட்ரீட்லேயே இருந்து பழகணுவேன், சாப்பாடும் கிடைக்கிது, விடுறது தான் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. நம்மளும் அடுத்த கேஸ்க்கு போகலாம், அடுத்து முடியாமல் இருக்கிற டாக்ஸுகிட்ட போகலாம். நீங்களே வீடியோவில் பார்ப்பீங்க. அவன் கடைசியாக வந்து என்னை பார்த்து கத்துனான். நானும் ரோட்டில் இருக்கணும்னு நினைக்கிறேன்னு என்னமோ தெரியல, அவன் ஏரியாவில் பேசியே கூப்பிட்டு எங்க அம்மா பெருக்கின்னு இருப்பாங்க. மரம் இலையில கொட்ட பேசினே இருக்கான், கூப்பிட்டே இருக்கான். ஏஜ் இருந்தாலும் சரி பண்ணிட்டியா? இப்ப நான் தண்ணி